அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. எங்க நாடு வளர்ச்சி அடையணும்னா சீனாவின் ஆதரவு தேவைன்னு அழைப்பு விடுத்திருக்கு வங்கதேசம். அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் எப்படிப்பட்டது? ரஷ்யா மீது ராக்கெட் ட்ரோன்களை ஏவி இருக்கு உக்ரைன். ரஷ்யாவோட அடுத்த மூவ் எப்படி இருக்கும்? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் இந்தியாவோட பக்கத்து நாடான வங்கதேசத்துல மாணவர்கள் போராட்டம் கலவரமா வெடிச்சதுனால பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை விட்டு விலகினாங்க. கையோடு இந்தியாவில தஞ்சம் புகுந்திருக்காங்க. தற்போது அங்கு நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சி அங்கு நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்த கையோடவே சில முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்றாகத்தான் சீனாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. சீனா வங்கதேசம் இடையே எக்கனாமிக் கொலாபரேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னுட்டும் வங்கதேசத்தோட கிரீன் டிரான்சிஷனுக்கு சீனா உதவ வேண்டும்னு சீன கம்பெனிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. சீனாவில் இருக்கிற சோலார் பேனல் ஃபேக்டரிஸ் வங்கதேசத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு கூட கேட்டிருக்காரு. இதெல்லாம் எப்போது நடந்திருக்குன்னா, இடைக்கால பிரதமரா யூனுஸ் பொறுப்பேற்ற போது சீனா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சது. அதுக்கப்புறமா வங்கதேசத்துல இருக்கக்கூடிய சைனீஸ் அம்பாசிடர் முகமது யூனுஸ் அவங்களுக்கு போன் போட்டு மரியாதை நிமித்தமா பேசி இருந்திருக்காரு. அப்போதுதான் முகமது யூனுஸ் சைனீஸ் அம்பாசிடர் யூ வென் கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காராம். போன் கால்ல பேசும்போது சோலார் பேனல்களை உற்பத்தி செய்யறதுல சீனா தான் முன்னிலை வகிக்குது. அதே நேரம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல பல கட்டுப்பாடுகளையும் எதிர்கொண்டு வர்றீங்க. அதனால சீன உற்பத்தியாளர்கள் வங்கதேசத்துக்கே நேரடியாக அவங்களோட உற்பத்தி ஆலைகளை உருவாக்கலாம் அல்லது அங்க இருக்கக்கூடிய ஆலைகளை இங்க இடமாற்றலாம். இதனால வங்கதேசத்தோட கிரீன் எக்கானமி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்பர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன் மற்றும் ஃபார்மிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சீனாவுடைய கொலாபரேஷனை நாங்க அதிகப்படுத்த விரும்புறோம். உங்க நாட்டுக்கிட்ட இருந்து அதிகமான இம்போர்ட்ஸை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கு சைனீஸ் அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களோட தலைமையில வங்கதேசம் செழிக்கிறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வங்கதேசத்திலிருந்து வறுமையை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு சீனா எல்லா வகையிலுமே உதவும். வங்கதேச மக்கள் அனைத்து சவால்களையும் தாண்டி வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. கையோடு வங்கதேசத்துல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறதுக்காக பல கோடிகளை கொட்டி கொடுத்திருக்கு சீனா. இந்திய பெருங்கடல் பாத்தீங்கன்னா உலகின் 3வது பெரிய கடல். சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 80%, சர்வதேச சரக்கு வர்த்தகம்னு எடுத்துக்கிட்டோம்னா 40% இந்த கடல் வழியா தான் நடக்குது. தற்போது இந்த பகுதியில நமது இந்தியா தான் கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சவால் கொடுக்கக்கூடிய விதமா தான் ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்தின் கீழ் இந்தியாவோட அண்டை நாடுகளை தன்னுடைய நட்பு நாடுகளாக மாற்றுவதற்கு சீனா பல வகையிலும் முயற்சி பண்றாங்க. இதன் ஒரு பகுதியா தான் வங்கதேசத்தோட துறைமுகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல சீனா பெரிய அளவுல முதலீடுகளை செய்திருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த நாட்டோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் காரணமா வங்கதேச வர்த்தகத்துல இந்தியாவோட கை இதுவரைக்கும் ஓங்கிதான் இருக்கு. சுமார் 350க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் வங்கதேசத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 19,000க்கும் அதிகமான இந்தியர்கள் அந்த நாட்டுல பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கலவரங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு கூட ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கதேசத்தோட டீஸ்டா நதி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு சீனா ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த திட்டப்பணி எல்லாமே இந்தியா கிட்ட தான் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு வேற சொல்லி நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாகத்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஷேக் ஹசீனா. ஆக இப்போது பாருங்க, நிலைமை அப்படியே மாறி இருக்கு. வங்கதேசத்துல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கு காரணமே சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமது இந்திய உளவுத்துறை சில நாட்களுக்கு முன்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் அங்கு நடந்துகிட்டு இருக்கிறது அதை எல்லாமே உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விதமா தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் 4 நாள் அரசுமுறை பயணமா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அங்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின், பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சலிவன் உள்ளிட்டோரை சந்திச்சு பேசியிருக்காரு. அதன்படி LCA MK2 ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு தேவையான F414 ஜெட் என்ஜின்ஸ் பத்தியும், அது போக MQ-9B ட்ரோன்ஸ் பத்தியும் பேசப்பட்டிருக்கு. என்ஜின் மற்றும் ட்ரோன் ரெண்டுமே இந்தியாவுக்கு வருவது தாமதமாயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இது தொடர்பா அதிகாரிகள் மட்டத்துல வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல இதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு. இது போக ஸ்ட்ரைக்கர் இன்ஃபேன்டரி காம்பேக்ட் வெஹிக்கிள், ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், இத அமெரிக்கா, இந்தியா 2 நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கிறது பற்றியும் கூட பேசப்பட்டிருக்கு.
மேலும் நம்ம இந்திய கடற்படை பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க தயாரிப்பான MH-60 ஆர் ஷீஹாக் ஹெலிகாப்டர்ஸ்ல பொருத்தி பயன்படுத்துற மாதிரியான ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சோனோபாய் மற்றும் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு டீலும் கூட கையெழுத்தாகி இருக்கு. அமெரிக்கா தனது ஆயுதங்களை விற்கிறதுக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அதன்படி ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்கான ஒப்புதல் தற்போது கிடைச்சிருக்கு. ANSSQ 53G அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோனோபாய் ஆயுதத்தை தான் இந்தியா வாங்க போறாங்க. இந்த சோனோபாய் அப்படிங்கிறது நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்டவற்றோட செயல்பாடுகளை மிக துல்லியமாக அறிந்து சொல்லக்கூடிய ஒரு வகை கருவி. அமெரிக்கா நமக்கு விற்கக்கூடியது ANSSQ 53G அப்படிங்கிற ஒரு கருவியை தான் நமக்கு கொடுக்க போறாங்க. இது நம்ம ஹெலிகாப்டர்ல பொருத்தியும் பயன்படுத்த முடியும். நீருக்கடியில 20,000 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய பொருட்களோட செயல்பாடுகளை கூட இதன் மூலமா துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுமா? 18.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த கருவியால உணர முடியும். 8 மணி நேரம் வரைக்கும் இதனால நீருக்கடியில் வேலை செய்ய முடியும். சோனார் அமைப்போட அடிப்படையில தான் இது இயங்குது. இந்த கருவி பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டாவும் வழங்குது. எனவே நீர்மூழ்கி கப்பலோட செயல்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை கடற்படையால உடனடியா மேற்கொள்ள முடியும். இதுல மேலும் 2 வகைகள் இருக்கு. இரண்டாவது பாருங்க, ANSSQ 62F. இது பாத்தீங்கன்னா நீருக்கடியில 20,000 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய சப்மரைனோட செயல்பாடுகளை துல்லியமா கண்டறிந்து சொல்லக்கூடியது. ஆனா முந்தைய கருவியை கம்பேர் பண்ணும்போது இதனோட ஆபரேஷனல் ரேஞ்ச், பேட்டரி திறன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதிகம். கிட்டத்தட்ட 27.8 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய சப்மரைனோட செயல்பாடுகளை இதனால கண்டறிய முடியும். அதே மாதிரி இதனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வரைக்கும் தாக்குப்பிடிக்கும். மிக முக்கியமா இது அதிவேகமாக செல்லக்கூடிய சப்மரைன்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதனோட செயல்பாடுகளை போர்க்கப்பலுக்கும் போர் விமானிகளுக்கும் சொல்லக்கூடிய வகையில அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது சோனோபாய் ANSSQ 36 அப்படின்னு அழைக்கப்படுது. இது ANSSQ 53G சோனோபாய் மாதிரியான செயல்திறன்களை தான் கொண்டிருக்கு. ஆக இதுல 3 டைப்ஸ் இருக்கு. இதுல நம்ம ஒரு டைப்பை வாங்க போறோம். இந்த டீலோட மதிப்பு $52.8 மில்லியன். அடுத்ததா ரஷ்யா உக்ரைன் போர் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. சமீபத்துல தான் பிரதமர் மோடி உக்ரைனுக்கு போயிட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திச்சு அமைதியை வலியுறுத்திட்டு வந்தாரு. இந்த நிலையில ரஷ்யாவை எதிர்த்து போரிடணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனுக்கு $125 மில்லியன் மதிப்புல கூடுதல் ஆயுத உதவிகளை அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு 38 மாடி கட்டிடத்துல உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் எப்படி இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை தான் உக்ரைன் அரங்கேற்றியிருக்காங்க. இதுக்கு பதிலடியா கீவ் மீது சரமாரியா குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு ரஷ்யா. கடந்த வாரம் தான் ரஷ்யா எதிர்பார்க்காத வகையில உக்ரைன் தாக்குதல் நடத்தாங்க. அதாவது ரஷ்யாவோட குர்ஸ்க் மாநிலத்துல 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உக்ரைன் தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. ரஷ்ய மக்களோட கிட்டத்தட்ட 74 குடியேற்ற பகுதிகளை உக்ரைன் கைப்பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களை சந்திச்சு சொன்னாரு. இந்த தகவல் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியவே கொடுத்தது. அடுத்த கட்டமா ரஷ்யாவோட சரட்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் மிகவும் உயரமான ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் மீதே ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கு உக்ரைன். அந்த ட்ரோனை ரஷ்யா இடைமறித்து அழித்ததாகவும் அப்போது உடைந்த பாகங்கள் தான் கட்டிடத்தின் மீது விழுந்து அந்த கட்டிடம் சேதம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்றாங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் மார்டர் ட்ரோன்ஸ், ஆர்டிலரி ட்ரோன்ஸ், ராக்கெட் ட்ரோன்ஸ் இதெல்லாம் உள்நாட்டிலேயே தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ராக்கெட் ட்ரோன் மூலமா தான் ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பில்டிங் மேல உக்ரைன் தாக்கி இருக்காங்க. அந்த ட்ரோன் உக்ரைன்லயே தயாரிக்கப்பட்டது, பலஸ்தீனியா ட்ரோன்ஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க. அதை பயன்படுத்தி தான் தற்போது ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த வகை ட்ரோன்களை உக்ரைன் முதல் முறையா பயன்படுத்துறாங்க. மேற்கத்திய நாடுகளோட டிஃபென்ஸ் கம்பெனியின் உதவியோட தான் உக்ரைன் உள்நாட்டிலேயே இந்த வகை ட்ரோன்களை தயாரிச்சுட்டு இருக்காங்களாம். இந்த ட்ரோன்கள் பாருங்க அதிவேகமாக சென்று இலக்கு தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஜெர்மனியோட ரஹென் மெட்டல், நார்வேவோட நமோ கம்பெனிகள் இவங்கெல்லாம் கூட பாருங்க உக்ரைனுக்கு வெஹிக்கல்ஸ் மற்றும் வெடிபொருட்களை தயாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் ட்ரோன்ஸும் கூட உக்ரைனுக்குள்ள தயாரிக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த ராக்கெட் ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தினதை பத்தி ஜெலன்ஸ்கி பேட்டி வேற கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனோட மேற்கு பகுதியில் இருக்கிற சுமி நகர் மீது ரஷ்யாவோட தாக்குதலை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குர்ஸ்க் பிராந்தியத்துல ஊடுருவி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு அவர் பதில் கொடுத்திருக்காரு. உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா தற்போது உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா சரமாரியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க.
MiG-31S போர் விமானம் மூலம் கின்லால் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து வீசப்பட்டு வருவதா தற்போது உக்ரைன் சொல்லியிருக்காங்க. இதனால எப்படிப்பட்ட சேதங்கள் அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.